இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு எம்.எஸ். தோனி. அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்டேடியம் தான் காட்டுவாங்க. உள்ள வந்துட்டு அங்க விளையாட போறாங்கல்ல, அடுத்தடுத்த பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்கிறது வந்துட்டு, உள்ள வந்து இப்ப டோனி அவங்க இருக்காங்களா, அதாவது ஹீரோ நம்ம வச்சுப்போம். ஹீரோ வந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவர் இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள டிவி இருக்குல பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட சொல்வாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, இப்ப அவர் ரெடியா இருக்காருன்னும் போது, இல்ல நீங்க சொல்லிடுங்க நான் சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஸ்டேடியம்குள்ள அதாவது உள்ள இறங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா தான், அதோட பார்த்தோம்னா, இப்ப அவர் வர நேரம் வந்துரும். டக்குனு பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ விசில் சத்தம்லாம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கும். அவர் எல்லாம் டோனி டோனின்னு கத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் அவர் உள்ள வருவாரு. அதே மாதிரி சூப்பரா விளையாடுவாரு. இது விளையாடிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. அதாவது என்னென்ன ஸ்டோரி அப்படின்றது இப்ப தான் பின்னாடி வரும். அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவரோட ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு குட்டி பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர் உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஃபேமிலில ஒரு ஃபாதர் வந்து 3 ஆம்பள பசங்கள பக்கத்துல உட்கார வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு. இவங்க 2 பேருமே இப்ப அவங்களோட வைஃப் வந்து டெலிவரிக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரோட வைஃப்க்கும் இப்ப டெலிவரி நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து கொஞ்ச நேரத்துல இப்ப நர்ஸ் வந்து என்ன சொல்வாங்கன்னா, இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 3 பசங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பொம்பள புள்ள பிறந்திருக்கணும்னு இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அவர்கிட்ட போய் என்ன சொல்வாங்கன்னா, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னோனே அவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியாது. அதோட இப்ப டாக்டர் வருவாரு. வந்த உடனே பார்த்துட்டு ஹீரோட அப்பா பார்த்துட்ட உடனே பொண்ணும் அம்மாவும் நல்லா இருக்காங்கன்ன உடனே, அப்படியா ஆனா வந்துட்டு எனக்கு இது ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்கன்ன உடனே, அப்படியா சொன்னாங்க? இது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு டாக்டர் திரும்ப உள்ள போயிட்டு கேட்டுட்டு வருவாரு. கேட்டுட்டு வந்த உடனே ஆனா இங்க டாக்டர் வந்து மாத்தி சொல்லிருவாரு. அதுக்கப்புறமா உள்ள போய் அவர் கேட்டுட்டு வந்து, ஆமாமா உங்களுக்கு ஆண் குழந்தை தான். அவருக்கு தான் பெண் குழந்தை. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. எவ்வளவு ஈஸியா ஒரு நிமிஷத்துல மாத்தி சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவும் பறந்துட்டாரு. இப்ப ஹீரோ பார்க்கும் பார்த்தீங்கன்னா, குட்டி குழந்தையா கொண்டு வந்து குடுப்பாங்க. ஹீரோட அப்பா வந்து பாப்பா உங்க பேர் என்ன கேட்கும்போது, இவரோட பேர் தான் வந்து தோனியா இருக்கும். அதாவது பையனுக்கு என்ன பேர் வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, மகேந்திர சிங் அப்படின்னு தான் அவரோட பேரா இருக்கும். எல்லாரும் வந்து மாஹி மாஹி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ஆஃபீஸ்ல வேலை பார்ப்பாரு. அவங்க அப்பா வந்து வேலை பார்க்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா, பம்ப் ஆப்பரேட்டரா இருக்கார்ல. பம்ப் ஆப்பரேட்டரா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, தண்ணி எவ்வளோ தொறந்து விடணும் கொள்ளணும் அந்த மாதிரிலாம் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறையா இப்போ ஓடிட்டு இருக்குன்னு, இங்கேயும் வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்லாம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் அந்த கிரவுண்ட பார்த்துப்பாரு. இவர்கிட்ட தான் அவங்க அப்பாவும் ஹீரோட அப்பாவும் வேலை பார்ப்பாரு. இங்க வந்து பார்த்துட்டு, இந்த இப்படி இருந்தா எப்படி விளையாட முடியும்? இந்த மாதிரி கிரவுண்ட் வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுவாரு. ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உடனே, இப்ப அவர் வர சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஹீரோட அப்பா வருவாரு. வந்த உடனே, ஏன் கிரவுண்டுக்குலாம் தண்ணியே விடுறது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி பிரச்சனையா இருக்கு ஊர்ல. அதனால வந்து சரியா பத்தாதுன்னு சரி இனிமே டெய்லி கொஞ்சம் கிரவுண்டுக்கு திறந்து விட்டுருங்க அப்படின்னு பகல்ல அந்த மாதிரி திறந்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிரமமா போயிடும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நைட் 11 மணிக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நான் திறந்து விட்டுறேன். கிரவுண்ட் வந்து தண்ணி திறந்து விட்டேன்னா அப்ப சரியா இருக்கும்னு சொல்லும்போது, அப்ப நைட் எத்தன மணிக்கு தூங்குவீங்கன்னு கேட்பாரு. நைட் நான் 9 மணிக்கு தூங்குவேன்னு அவர் சொல்வாரு. நைட் 9 மணிக்கு தூங்கி 11 மணிக்கு முழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்பாரு. அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னையில இருந்துட்டு அவர் வந்துட்டு நைட் 9:30க்குலாம் படுத்துருவாரு. 11 மணிக்கு எந்திரிச்சு கிரவுண்டுக்கு ஃபுல்லா தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காலையில எந்திரிச்சு திரும்ப மோட்டர் இது பண்றதுக்கு சரியா இருக்கும்ல. அது மாதிரி அவர் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. அதெல்லாம் ஒரு பெருசா நினைக்க மாட்டாரு. ஏன்னா எனக்கு கிடைச்ச வேலைய வந்து ரொம்ப ஆர்வமா விருப்பப்பட்டு தான் அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. இதோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்கூல் காட்டுவாங்க. ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்துட்டு பிடி சார் கிட்ட இப்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவன் சரியாவே படிக்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் கிரிக்கெட்னே இருக்கா. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். வீட்ல வேற ஒரே சண்டையா வருது அப்படி இப்படின்னு இவர் தான் பிடி மாஸ்டரா இருப்பாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அவனுக்கு கிரிக்கெட் நல்லா வருதுன்னு அவன் நல்லா சாதிப்பானவனே என்ன சாதிப்பான்? அவன் எங்கேயோ போயிடுவான் கிரிக்கெட்ல சாதிச்சனோனே இங்க பக்கத்துல இருக்க ஊருக்கு அவனால போக முடியுமா? வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டே வேணாம். என் பையனை விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது தப்பான முடிவு எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நாலு பேர் வருத்தப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிரவுண்ட் பக்கம் பார்ப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருப்பான். பெரிய பாலா கரெக்ட்டா புடிச்சிட்டு இருப்பான். அந்த சாருக்கு பார்த்தோனே இந்த பையன் பிடிச்ச இவர் தான் குட்டி ஹீரோ. பார்த்தோனே இன்னொரு பையனை அனுப்பி அந்த பையன்ட்ட போய் நான் சொன்னதா போய் ஒரு விஷயம் கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்க சொல்வாரு. இப்ப அந்த பையனும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இவங்கிட்ட அவன் என் கிளாஸ் பையன் தான் சார் அப்படின்னா அவன் பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாரு. அவன் பேர் மாஹி அப்படின்னு சொன்னோனே போய் அவ போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஏதோ பதில் சொல்லி அனுப்புவான். வேக வேகமா வந்து திரும்ப அந்த சார் கிட்ட ஓடி வந்து அந்த பையன் சொல்லுவான். என்ன சொன்னான்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பந்தை வச்சுட்டு யாராவது விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானே அந்த சாருக்கு சிரிப்பா இருக்கும். சரி நான் கேட்டதா வந்துட்டு சொல்லிக்காத நீ போ அப்படின்றவாரு. அந்த பையனும் போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோட வீட்டு தான் காட்டுவாங்க. ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ்க்குலாம் வந்து சாப்பாடு வச்சிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு. அதோட இப்போ அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பியை படிக்க வை அப்படின்னு சொன்னோன்னே, மாகி ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவாங்க. விட்டு ஒரு 5 நிமிஷம் விளையாடிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அந்த பையன் குட்டி பையன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க அக்கா வந்து அங்க பால்கனிக்கு வந்து பார்க்குறாங்களா, அவங்க அப்பா வந்து வந்துட்டு இருப்பாரு. மாகி அப்பா வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஓடி வந்துட்டு புக்கை தூக்கிட்டு உட்காந்துருவாங்க. அதோட அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு 2 பேரும் படிக்கிறத பார்த்துட்டு சரியா படிக்கிறானா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அக்கா கொஞ்ச நேரம் படிப்பு, கொஞ்ச நேரம் விளையாட்டு அப்படி இப்படின்னு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு நைட் இன்னைக்கு வேலை இருக்குன்னு நைட் டியூட்டிக்குலாம் ஏன் ஒத்துக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அம்மா சொல்லுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிக்கணும் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வேளை பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்துருவாங்க. நைட்டும் ஆயிடும்ல தூங்கிடுவாங்க. தூங்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்ப அப்பா கரெக்டா 9 மணிக்கு படுத்து 11 மணிக்கு எந்திரிச்சு போவாரு. அந்த பையனுக்கு அந்த குட்டி ஹீரோக்கு வந்து அப்பதான் முழிப்பு வரும். முழிச்சு அப்பா எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ப அந்த கிரவுண்டுக்கு தான் போவாரு. கிரவுண்ட்ல போய் அந்த தண்ணி அந்த இதெல்லாம் காஞ்சு கிடக்குது இல்ல அந்த பிளே கிரவுண்ட் அதுக்கு ஃபுல்லா தண்ணி இது பண்ணிட்டு இருப்பாரு. பார்க்கவே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்துட்டே இருப்பான். இப்போ மறுநாள் அந்த பையன் வந்து இப்போ ஸ்கூலுக்கு வருவான். அந்த பிடி சார் வந்து இவரை பார்த்துட்டு டேரக்டா பார்த்துருவாரு. பார்த்துட்டு கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்கும்போது மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அந்த பையன். சொன்னதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னு ஒன்று யாராச்சும் குட்டி பால கூட விளையாடுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்பான். என் குட்டி பாலை பார்த்தா பயமா இருக்குமா உனக்கு அப்படின்னு நான் குட்டி பாலுக்குலாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதோட வந்துட்டு எனக்கு கிரிக்கெட்ல ஆர்வம் இருக்கான்னு கேட்கும்போது கிரிக்கெட்ல எனக்கு ஆர்வம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவான். வேற என்ன உனக்கு பிடிக்கணும்னு வேற வேற விளையாட்டுலாம் அந்த பையன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்து ஸ்கூல் கிரிக்கெட் டீம்ல வந்து அதாவது விக்கெட் கீப்பர் இருப்பாங்களா அவங்க வந்து செலக்ட் பண்ண போறாங்க. நீ வரியான்னு கேட்கும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு பையன் சொல்லுவான். அதோட வந்து எனக்கு வந்து சின்ன பால் எல்லாம் பார்த்தா பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பையன் போயிடுவான். அதோட அந்த சாருக்கு அப்பவே அவனுக்கு பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த செலக்ஷன் நடந்துட்டு இருக்கும், விக்கெட் கீப்பிங் செலக்ஷனுக்காக. இப்போ ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பையன் அங்கே விளையாடிட்டு இருப்பான். சரியாவே அவன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பிடி சார் அவன் பயங்கரமா திட்டிட்டே இருப்பாரு. அடுத்து இப்போ ஹீரோ வருவார். ஹீரோ வந்தோட பார்த்தீங்கன்னா இது க்ளவுஸ்லாம் மாட்டாம அந்த பெரிய ஃபுட்பால் பிடிச்சிட்டு பழக்கம் இருக்கு அவருக்கு. குட்டி பால் பிடிக்க அவருக்கு இப்போ கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த மாதிரி அதை கரெக்டாக மாட்டிட்டு இப்படி அப்படி இவன் என்னடா பண்றான் அப்படி இப்படின்ற மாதிரி பிடி சார் சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்ச் பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக கண்டினியூஸாக கேட்ச் பிடிச்சிட்டே இருப்பார் அந்த ஏஜ்லேயே. அதே மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பிடி சாருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடும். இப்போ நாளையிலேருந்து நீ ஸ்கூல் முடிச்ச உடனே 2 மணி நேரமாவது நீ கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே அது ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்லன்னு, நீ வந்து கீப்பிங் தான் விக்கெட் கீப்பிங் தான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதில் கவனம் செலுத்துன்னு சொல்லிடுவாரு. இவனுக்கு இந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆனாலும் இந்த க்ளவுஸ்லாம் நானே வச்சுக்கிட்டுமான்னு கேட்கும்போது வச்சுக்க அந்த இதையும் சேர்த்து அதை செட்டோடே கொடுப்பாரு. இதெல்லாம் ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி, உனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து காட்டும்போது இது என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு கிரிக்கெட் டீம்ல இது பண்ணியிருக்காங்கன்னு போது அப்படியே அக்காவும் தம்பியும் படிச்சு கிழிச்சா போதுமா கிழிச்சு படிச்சா போதுமான்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட வந்து அக்கா சொல்லுவாங்க, அம்மா தம்பி உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லணுமான்னு. என்னப்பான்னு கேட்கும்போது நாளையிலேருந்து கிரிக்கெட் கோச் ஆரம்பிக்குது, நான் ஸ்கூல் முடிச்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் விளையாடிட்டு வரணும் அப்படின்னு. அப்ப நீ எப்போ படிப்பேன் அம்மா கேட்கும்போது நான் வந்து படிச்சுக்கிறமா அப்படின்னு. சரி அப்பா கிட்ட நீ தான் எப்படியாவது சொல்லி சம்மதம் வாங்கணும்னு. சரி நான் சொல்றேன்ட்டு அம்மாவும் அதே மாதிரி அப்பா கிட்ட பேசுவாங்க. நீ அப்பா அவரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. வந்து நிப்பா அந்த பையன் வந்து நின்று எப்பத்துல உனக்கு இந்த கிரிக்கெட் பைத்தியம் பிடிச்சதுன்னு கேட்கும்போது இன்னையில இருந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அப்பா என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லி கேட்பாரு. நீங்க பம்ப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். தெரியுதுல்ல அப்போ வந்து நான் சரியா படிச்சிருந்தா இன்னும் நல்ல வேலைக்கு வந்திருக்கலாம், நீயும் நல்லா படிக்கணும், விளையாட்டுல இருக்கக்கூடாது, நீ ஆசைப்படுற மாதிரி அந்த ஸ்கூல் முடிச்சோன்னு நீ 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் தப்பு கிடையாது, ஆனா படிப்பா கவனமா இருக்கிறோன்னு. சரிப்பா அப்படின்னு அந்த பையன் பேசுறதே இதா இருக்கும். அதோட சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அக்காவும் சந்தோஷப்படுவாங்க. அதோட ஃபேமிலி போத்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் முடிஞ்சோன்னு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரதுக்கு வீட்டில் பர்மிஷன் கிடைச்சிரும். அதோட இந்த பையன் வந்து கொஞ்சம் வளர்ந்துருப்பான். அப்போ பிடி சார் இருக்காரு, அவர் வந்து அவங்க ஒய்ஃபோட வந்து மார்க்கெட் வந்திருப்பாரு மீன் வாங்குறதுக்கு. இங்க வந்து கோச் அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க. அவருக்கு அங்கே இருப்பு கொள்ளாது. அவங்க ஒய்ஃப் வந்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா இப்பதான் பேரம் பேசி 70 ரூபாய்க்கு சொன்ன மீன் 50 ரூபாய்க்கு கொடுன்னு வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் 55 ரூபாய். இதே மாதிரி 2 பேருக்குள்ள இங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் இருங்கன்னு புடிச்சு வேற அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா, காசை கொடு, நான் உடனே போகணும் அப்படி இப்படி இருக்கு அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. இங்க இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் கிட்ட போய் அங்கே விளையாடுற பசங்கள்ட்ட போய் கேட்பான். அதாவது நான் பேட்டிங் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே இந்த சார் வரதுக்குள்ளே அவங்க வந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். பேட்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா தூக்கி அடிப்பாரு. பார்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் ஒரு இதாக இருப்பாங்க. அந்த பையன் நல்லா விளையாடுவான். அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேட்டிங் கணக்கு கிடைச்சது. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் இருக்கார்ல சார், அந்த பிடி சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வம்படியா அவங்க முன்னாடி கொண்டு போய் வீட்டில் விட்டு இறங்கு கீழே இறங்குன்னு வண்டி அப்படியே அங்கிருந்து ஆஃப் பண்ணாம நேரம் கிரவுண்ட் வந்துருவாரு. அவர் வந்து இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விளையாடுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா பேட் பண்றாருன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதோட சார் வந்தோட பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு விக்கெட் கீப்பிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு அவர் பார்க்கும்போது. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயமும் முடிஞ்சிரும். அதோட அந்த ஊர்ல திருவிழா வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து அம்மா கேட்பாங்க, பொண்ணுக்கு வந்துட்டு இந்த வளையல் கரெக்டாக இருக்கும் வாங்கி கொடுக்குவான்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் சரின்னு சொல்லுவாரு. உடனே அக்காக்கு வளையல் பார்த்து வாங்கிட்டு இருக்கும்போது இவர் ஓடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து எனக்கு அது வேணுமான்னு கேட்கும்போது அந்த சாமி படம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பக்கத்தில் இருக்கே அப்படின்னு டெண்டுல்கர் போட்டோவா இருக்கும். அது என்ன சாமி படம் அது அப்படின்னு அம்மா கேட்பாங்க. எனக்கு அது வாங்க வேணும்னு அம்மாவும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதோட அது வீட்டுக்கு வந்து அந்த போட்டோ ஒட்டி வச்சிருப்பாரு. இப்போ ஹீரோக்கு அந்த அளவுக்கு பிடிச்சி போயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாக்கு ரொம்ப கோவமா இருக்கும். என்னது இது கொஞ்சம் ஆர்வமா இருக்குன்னு விட்டா இப்போ இந்த அளவுக்கு போயிருக்கு, போட்டோ அளவுக்கு மாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன ஆகுது, நல்ல வேலைக்கு போகணும்னு நம்ம பையன் மற்ற பசங்க மாதிரி கிடையாது, நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைச்சா கூட மனசுக்கு பிடிக்கணும் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ நல்லா வளர்ந்துருப்பாரு. இப்போ வந்து மேட்ச்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவுமே 5வது 6வது தான் இறங்குவாரு. இப்போ வந்து சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. 5வது 6வது விளையாடும் போது அவர் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, அவருக்கு வந்து எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாது. மேட்சும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கம் போல வந்துட்டு 5வது 6வது தான் ஹீரோ இறங்குவாரு. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ தூக்கு போற நிலைமையில தான் இருக்கும். இப்போ ஹீரோ இறங்கி அவரால் முடிஞ்சதை அடிச்சு கொடுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு அளவு லாஸ்ட் மினிட்ல ஜெயிச்ச மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்படி தான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இறங்கினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைப்பாரு. அதுக்கான வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் விளையாடுறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். தூக்குற மாதிரி இருந்த மேட்ச் வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. அவருக்குன்னு அப்பவே நிறைய அந்த ஸ்கூல் பசங்கலாம் இருக்காங்க, அவங்க நிறைய ஃபேன்ஸ்லாம் அப்பவே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அடுத்த மேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மேட்ச்க்கு வந்துட்டு போகணும். ஹீரோ வந்துட்டு திரும்ப 5வது 6வது தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா சார் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைப்பாரு. நான் ஃபர்ஸ்ட்டாக இறங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தியா அவங்க 2 பேரும் வந்து பேட் கட்டி நிற்கிறாங்க. நீ ஃபர்ஸ்ட்டாக இறங்குறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச்சில் நீ இறங்கலாம் அப்படின்னு. அடுத்த மேட்ச் நம்ம விளையாட போகிறது வேற ஒரு டீம், அந்த டீம் கூடலாம் விளையாடி ஜெயிச்சாலும் ஒன்றும் பேராக இருக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது நல்ல டீமாக, அதாவது நல்ல ரன் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி டீம் கூட விளையாடுறதுல பெருமையாக இருக்கணும்னு நான் அதுக்கு அவன் ஒத்துக்கணுமே. அவன் வந்து ரெடியாக இருக்கானு அவன்கிட்ட நான் பேசுறது ஓடிடுவார். ஓடி இப்போ என்ன பேசுறது தெரியாது வந்து நின்றுட்டு அவன் வந்து சரின்னு சொல்லிட்டானு நீ அவனை இப்போ என்ன பேசி சம்மதிக்க வச்சேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்றது சொல்ல மாட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி வருவாங்க. அப்போ நல்லா விளையாடுன்னு சொல்லும்போது நீ என்ன ரன் அவுட் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 பேரும் விளையாடுவாங்க. ஹீரோ பயங்கரமாகவே விளையாடுவார். அந்த மேட்சும் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ அந்த சாருக்கும் சந்தோஷமா இருக்கும், ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாகவே போயிட்டு இருக்கும். அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் குட்டி பையன் படிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த பையன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஒரு கடைக்கு ஓடி போய் சொல்லிடுவான். அந்த கடையில் தான் எப்பவுமே ஹீரோ உட்காந்துருப்பாரு. அவர் தான் இவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். அந்த பேட் இதெல்லாம் இது பண்ணுறது அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு சிங்க் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் போய் வேக வேகமாக சொன்ன உடனே அப்படியா அவன் 5வது 6வது தானே இறங்குவான் மாஹி இப்போ அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மொதல் பேட்ஸ்மேன் இறங்கணும், எவ்வளோ ரன் அடிச்சு விளாசிட்டு இருக்காரு அப்படின்னு நீ கடை பார்த்துக்கணும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்க் உடனே கிளம்பிடுவார். அதோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ இவருக்கும் இவர் வந்து பார்க்கும்போது அப்படியே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு விளையாடிப்பாரு. எதிர்பார்த்து
எதிர்பார்த்தத விட அதிகமான ரன் வந்து ஸ்கோர் பண்ணி அந்த மாதிரி விளையாடிருப்பாரு. அது எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் மிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இதா இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இவர் இருக்காருல்ல, இந்த கடை வச்சிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து எப்படியாவது ஒரு கிரிக்கெட் கிட் இருக்குல்ல, அத வாங்கி குடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாரு. அதுக்காக அவர் ரொம்பவே மெனக்கெட்டுட்டு இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு அந்த இடமா செய்வாங்கல்ல, கிரிக்கெட் கிட்லாம் செய்வாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு பேசுவாரு, கால் பண்ணுவாரு. அவர் யாருன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி நான் மகேந்திர சிங்காக சொல்லியிருந்தேன்ல, அந்த பையனுக்காக வந்து கிரிக்கெட் கிட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இப்ப முடியாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் டெண்டுல்கரா உடனே கேட்டா கிடைக்கிறதுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. இல்ல இந்த பையன் டெண்டுல்கர்ன்னு சொல்ல முடியாது. மாஹி தான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த பையன் ரொம்ப ஸ்பெஷலான பையன். அவனுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படி இப்படின்னு ஒண்ணு. சரி நான் பிஸியா இருக்கேன். நீ நாளைக்கு கால் பண்ணணும்னு சரி நான் நாளைக்கே கால் பண்றேன். நாளைக்கு கால் பண்ணா அந்த பையனுக்கு அந்த கிட்ட ரெடி பண்ணிடுவீங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட இவரும் சார் அவர் இல்லன்னு தான் சொல்லுவாரு. ஆனா இவர் ஆமா ஆமான்ற மாதிரியே ஃபோன் வச்சிருவாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேட் வந்து ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு அவர் இப்ப என்ன சொல்வாருன்னா கொஞ்சம் பொறுமையா விளையாடு அப்படின்னு இன்னும் நான் பொறுமையா தான் விளையாடிட்டு இருக்கேன். இன்னும் வேகமாவே விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோ சொல்லுவாரு. சரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்பும்போது பாத்தீங்கன்னா பைக் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப பின்னாடி உட்காந்து ரெண்டு பேரும் இப்ப கிளம்புவாங்க. கிளம்பும்போது பாத்தீங்கன்னா பேசிட்டே வருவாரு. சச்சின் வந்து பேட்ல வந்துட்டு ஒட்டியிருக்காருல ஸ்டிக்கர் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்டிக்கர்லாம் வந்துட்டு அவங்க அந்த ஏதாவது வந்து யார் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட வந்து நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. மற்றபடி அந்த பேட்டுக்கு அதுக்குள்ள எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹீரோ வந்து தெரிஞ்சு வச்சுப்பாரு. இப்போ அடுத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து எக்ஸாமும் நடக்க போகுது, ப்ராக்டிஸும் நடக்க போகுது ஒரே நேரத்தில். அது எப்படி இது பண்ண போறான்னு தெரியல. அப்பா இது பண்ணிட்டே இருப்பாரு. அப்பா அவன் பார்த்து பாப்பான்னு சொல்லிட்டு அம்மாவும் இந்த அக்காவும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் அதே வீட்டில் தான் இருப்பாங்க. சின்ன வீடா இருக்கும். ஹீரோ கதை வந்துட்டு உள்ள வரும்போது அப்பா பேசுவார், நீ படிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இப்போ நாளைக்கு வந்து உனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஆமான்னு சொல்லுவாரு. என்ன பண்ணுறதா இருக்குன்னு கேட்கும்போது காலையில் எனக்கு வந்து 8:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் 10:30 மணிக்கெலாம் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள அந்த லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும்ல அதை பிடிச்சிட்டு அப்படின்னா நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு போயிருவேன்ப்பா அப்படி இப்படின்னு அம்மாவும் ஊந்து எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அது எப்படி அது 3 மணி நேரம் எக்ஸாம் வந்து 2:30 மணி நேரத்தில் நீ எழுதி முடிச்சுட்டு நீ போற அப்படின்னா எப்படி அது செட் ஆகும்னு நான் பாஸ் ஆகிறதுக்கு அது போதும்பா அப்படின்னு அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. அதான் சொல்கிறாங்க பாஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோ வேக வேகமாக எழுதுற கரெக்டாக 10:30 ஆனோன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரை கொடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமாக விடுவார். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு அப்படின் போது அந்த ஒரு இது இருக்குல்ல ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்கும் பார்க்கறதுக்கே. வேக வேகமாக அங்கிருந்து ஓடி அங்கே பசங்க வாசலில் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கூட பைக்கில் ஏறி அதுக்கப்புறம் அங்கே அவங்க கொண்டு போய் ரயில்வே இருக்கு பார்த்தீங்களா அங்கே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுவாங்க. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு அங்கேயே உள்ளேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து நேராக வந்துட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இப்படியே ரெகுலராக பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது அந்த ஒரு ஆர்வம் அதை சாதிக்கணுன்றது தான் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி ரொம்பவே முயற்சி எடுத்துட்டு இருப்பாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இவர் நேர்லேயே வந்துருவாரு. நேரில் வந்து எப்படியாவது அந்த மாகிக்கு வந்து கிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏன்பா இப்படியே பண்ணிட்டு இருக்க, நான் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீ, அதெல்லாம் லேஸ்பட்ட விஷயமா, தொட்ட உடனே நீ கேட்குற அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு பேசுவார். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, இந்த பையனுக்கும் அந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துருங்க, அவன் ரொம்ப ஸ்பெஷலானவன் தெரியுமா அப்படின்னு. உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ ஒரு இது, ஏன் நீ ஆடுற மாதிரியே இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேட்பார். டக்குன்னு அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா எனக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு திறமை கிடையாது. ஆனா மாஹி அப்படி கிடையாது. அவன் வந்து ரொம்ப திறமையான பையன். அவன் விளையாடும்போது நானே விளையாடுற மாரி நான் ஒரு சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட என்ன சொல்றது? அந்த மாரி சொன்ன உடனே இவர் அப்படி மேலே கீழயும் பார்ப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவருக்காக இந்த ஒரு எண்ணம் அந்த மாரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் கொஞ்சம் மனசு மாறிடும். அதோட இவரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நிறையவே முயற்சி எடுப்பாரு. நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இருப்பாரு. அதாவது லாஸ்ட் பால், லாஸ்ட் ரன்லாம் எப்படி விளையாடணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பிராக்டிஸ் போயிட்டே இருக்கும். இப்போ இவர் வேலை பார்க்கறல அந்த ஆஃபீஸர் கிட்டயே பாப்பா வந்து பேசுவாரு. பையனோட வேலை விஷயமா சொல்லிட்டு பேசுவார். அதுக்கு அவரும் வந்து அதெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் நிறைய வின் பண்ணியிருக்காங்க நிறைய மேட்ச்லாம் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு வந்து எவ்வளோ பேருக்கு செஞ்சிருக்கீங்க, என் பையனுக்கும் பார்த்து செய்யணும்னு கண்டிப்பான்ற மாதிரி அவரும் சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா அங்கே மாடியில் ஒரு பொண்ணு நின்றுருக்கும். அந்த பொண்ணு பார்க்குது அப்படின்றதுக்காகவே ஒரு சூப்பராக பேட்டிங் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு அங்கே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கும். இவர் அந்த பொண்ணு பார்க்குற வரைக்கும் அவர் விளையாடிட்டே இருப்பார். இதை பார்க்குற ஹீரோக்கு வந்து இவரோட இந்த ஷாட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். சூப்பராக அந்த ஷாட் விளையாடுற அந்த ஷாட் எனக்கு சொல்லி தரேன்னு கேட்கும்போது எனக்கு சமோசா வாங்கி தரேன்னு சொல்லி கேட்பார். இப்பவே நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். பேசிட்டே இருக்கும்போது அப்பா உனக்கு கூப்பிடுறாங்கன்னு உடனே ஹீரோ வந்து சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து இப்போ கிளம்பிடுவாரு. இப்போ வந்து வீட்டுக்கு வருவார். ஹீரோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நேரா அப்பா கிட்ட வந்துட்டு கூப்பிட்டீங்களா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பா அப்படி முழிப்பாரு. இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு நான் கூப்பிடல உடனே அப்பா வந்து உள்ள போயிடுவாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். 3 பேர் அம்மா அப்பா அக்கா 3 பேர் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு திரும்ப ஹீரோ என்ன நினைச்சா தெரியல, திடீர்னு உள்ள இருந்து கிச்சன்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு வெளியே வந்து பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட இருக்குல்ல அது வந்திருக்கும். பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்க முடியாது. அதை அவர் சரியா கவனிக்காம வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு திரும்ப வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை பார்த்த உடனே அவர் டக்குனு என்ன பண்ணுவாருன்னா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இங்கே கிளம்புவார். எங்க போறேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. டக்குனு அவர் அங்கே நிற்கவே மாட்டார். உடனே அடுத்த செகண்ட் அவர் எங்க இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் வச்சு கடை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. இவருக்கு கிட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டார்ல ஒருத்தர் அவர்கிட்ட தான் வந்திருப்பாரு. அதாவது என்ன சொல்றது, வாழ்க்கையில நம்ம எவ்வளவு உயர்ந்தாலும் நம்ம அந்த உயர்வுக்கு காரணமானவங்களை மறக்கக்கூடாது அப்படின்றது வந்து அதுவே அவங்களை ஒன்று உயர்த்திட்டு இருக்கும் அப்படின்றது எவ்வளவு உண்மைன்றதை காட்டியிருப்பாங்க. அது காட்டியிருப்பாங்கிறத விட நடந்த உண்மை சம்பவம் தானே அது. அதனால தான் டோனி மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டு சொல்லுவார் இந்த மாதிரி கிட்ட வந்துருச்சுன்னு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அதோட ரொம்ப பண்ணிட்டு சந்தோஷப்படுவாங்க. திரும்ப வழக்கம் போல எல்லா ப்ராக்டிஸ் நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த எப்படி அந்த ஷாட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில எந்த பிள்ளைங்க வேற அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதையும் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து திரும்ப பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே இருப்பாரு. அதாவது ஃபோக்கஸ் வந்து அவருக்கு வந்து தடுமாறிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ புரியும். இப்போ அடுத்த மேட்ச் வந்து ரெடியாக இருப்பாங்க. அது இன்னிங்ஸ் மேட்ச்ல நடக்கும்ல அந்த மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோலாம் வந்து அதுலேயும் செலெக்ஷன்லாம் இருக்குல்ல அதோட பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோவும் அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் முழுமையாக எடுத்துட்டு இருப்பாரு. அது கூடவே சேர்த்து அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஷாட் நடிக்கிறார் பார்த்தீங்களா, அதையும் அவர்கிட்ட நல்லா பழகிருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மேட்சும் நாளும் வந்துடும். அதோட மேட்ச்சுக்கு வந்திருப்பாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக போயிட்டே இருக்கும். ஹீரோக்கு என்ன தெரியாது, சரியா இப்போ விளையாட மாட்டார். இந்த மேட்ச்ல அவர் சரியா விளையாடி இருக்க மாட்டாரு. அதோட கொஞ்சம் பேர் ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு. இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கும் கிளம்பி வந்திருப்பாரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட போகாம ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. ஃப்ரெண்ட் வந்து ஹாலில் இருக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ரூம் கதவு சாத்திட்டு பேசாம படுத்திருப்பாரு. அவர் இன்னொருத்தர்
வந்திருப்பாரு அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் வந்து எங்கன்னு கேட்கும்போது ரூம்ல போய் கதை சாத்திட்டு இருக்கா என்ன கூட உள்ள சேர்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஹீரோ கேட்பாரு. அவர் போய் தண்ணி எடுக்கும்போது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அவனும் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து 2 பேரையும் சேர்த்தே சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. புதுசா ஒருத்தன் வந்தா யுவராஜ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நான் பாரு யாரா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அதே மாதிரி வந்த வந்த பால் எல்லாத்தையுமே வந்து தூக்கி தூக்கி அடிக்கிறான். அப்பவே வந்து நல்லா வருவான்டா அவன் செம்மையா விளையாடுறான் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் விளையாடி முடிச்சுட்டு போகும்போது அவர் எல்லாரும் நின்று அவரை வேடிக்கை பார்ப்பாங்க. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட டீமே அவரை நின்று வேடிக்கை பார்த்து செம்ம கெத்து காட்டுறான்ல அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதோட ஹீரோ சொல்வார். அதாவது விளையாடின இன்னிங்ஸ் மேட்ச்ல வந்து 3 நாள் அப்படியே இன்னிங்ஸ் கூட்டிகிட்டே போகுது. 3வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து ஸ்கோர் பண்ண ஸ்கோர்ல வந்துட்டு இப்போ 800 ஸ்கோர் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் 367 ரன் கிட்ட வந்து அந்த யுவராஜ் சிங் எடுத்தது தான் எங்களோட மொத்த டீம் எங்க டீம் எடுத்தது ரன்னை விட 2 ரன் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. நாங்கள் எங்க தோத்து போனோம் தெரியுமா அவர் விளையாடி முடிச்சுட்டு போகும்போது வந்துட்டு எல்லாரும் அவர் திரும்பி நின்று வேடிக்கை பார்த்தோம்ல அப்பவே வந்து நாங்களா தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த தோல்விக்கு கூட காரணமா இருந்திருக்கும் அப்படின்னும் போது என்ன அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா விளையாடுறா அவன் நல்லா விளையாடுற நல்ல பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவரை பத்தி பேசிட்டே இருப்பாரு. அதோட அவருக்கு இது தோத்து போனது ரொம்பவே ஒரு மாதிரி மன உளைச்சலாவே இருக்கும். வெளியான வருத்தத்தை காட்டிக்கவே மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா இப்போ ஸ்வீட் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருப்பாரு. கொடுத்து ஒரு குட்டி பாயிண்ட் சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே சோகமா இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பாரு யாருமே எடுக்க மாட்டாங்க. எதுக்கு அவர் இந்த ட்ரீட் வைக்கிறார் அப்படின்னா இந்த நாளை நான் மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் ட்ரீட் வைக்கிறேன். வேணும்னா விடுங்க இல்லாட்டி நானே சாப்பிட்டுக்கணும்னு எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாருமே அதை சாப்பிட்டுப்பாங்க. இந்த மேட்ச் ஹீரோ சரியா விளையாடாதனால இப்போ அடுத்த டெல்லியில் நடக்க போகிற மேட்ச்ல வந்து அவர் செலக்ட் பண்ணல அப்படின்றது ஹீரோக்கும் வருத்தமா இருக்கும். அவர் டீமுக்கும் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடி சார் இருக்காருல்ல பிடி சார் வந்து திரும்ப மீன் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ஓடி வந்து சொல்வார் இந்த மாதிரி வந்துட்டு மாஹி வந்து செலக்ட் ஆயிருக்கா பேப்பர்ல வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்கும்போது பேப்பர்ல வந்திருக்கா பேப்பர்ல வந்துட்டு தெரியாதே காட்டு பாப்போம்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர்ல இவர் செலக்ட் ஆயிருப்பாரு. அப்போ செலக்ஷன் ஆனவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போஸ்ட் வரும் அவங்க நேம்ல அந்த மாதிரி வந்து இவருக்கு வரவே இல்லை. அப்போ அவன் செலக்ட் ஆனது அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். வேக வேகமாக பேப்பர் வாங்கி பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா அந்த சிங்கர் கார்டில் அந்த கடை வச்சிருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்போ இன்னும் அவனுக்கு தெரிஞ்ச எவ்வளவு சந்தோஷப்படுறன்னு சொல்லிட்டு இவரும் உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாரு. அவர் சோகமா ஒரு வீட்டில் இருந்துட்டு இருப்பாரு. ஹீரோ அப்போ பார்த்தீங்கன்னா நீ அந்த மேட்ச்ல வந்து நீ இருக்க உன்னை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. நாளை காலையில் டெல்லியில் இருக்கணும் எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொல்வாருன்னா என்னோட மேனேஜர் இருக்காருல்ல அவர் போய் பாரு அவர் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்வார். டக்குன்னு வந்து அப்பா சொன்ன ஆஃபீஸர் இருக்காருல்ல அவரை பார்க்க தான் ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. இப்போ அவர்கிட்ட வந்துட்டு கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு லெட்டர் வந்தான்னு கேட்கும்போது உனக்கு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவர் பார்க்கும்போது லெட்டர் வந்திருக்கும் கரெக்டான நேரத்தில் அது அவருக்கு போஸ்ட் பண்ணாததுனால இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு நெருக்கடியான நேரத்தில் வந்து பிடிக்க மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது இப்போ இதை மட்டும் மிஸ் பண்ணியிருந்தா எவ்வளோ பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவரே வருத்தப்படுவார். ஆமா உனக்கு லெட்டர் வந்திருக்கு இதாக போஸ்ட் ஆக தான் வந்து அங்கேயே மாட்டிக்கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சங்கடமா போயிடும். இப்போ நாளை காலைக்குள்ள எப்படி போக முடியும் இப்போ எந்த டிக்கெட்டும் கிடைக்காது காரெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நாங்கள் போகிறோம் நாங்கள் மாற்றி மாற்றி கார் ஓட்டிக்கிறோம் மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணிக்கிறோம் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் அரேஞ்ச் சொல்லுவாங்க. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போங்கன்ட்டு அந்த மேனேஜர் அங்கிருந்து போயிடுவார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போக முடியும் கையில் பணம் எங்கே இருக்கணும் அதெல்லாம் இருக்கு கிளம்பு இருக்கிற நேரத்தை வீணடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி விட்டு இவங்க 4 பேர் சேர்த்து பணம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்பாங்க. உங்ககிட்ட இருக்க மாதிரி தான் இவ்வளோ நேரம் பேசணும்னு இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னதுனால தான் மாஹி வந்து கிளம்பி போயிருக்காங்க. நீங்கள் எப்படியா நம்ம பணத்தை அரேஞ்ச் பண்ணணும்னு 4 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நல்லா எவ்வளோ முயற்சி பண்ணி பணத்தில் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் உள்ள போய் விசாரிக்க போயிருப்பாரு. பார்த்தா வந்து அந்த ஃப்ளைட் வந்து கிளம்பி ½ hour ஆகுது அப்படின்னு உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். எப்பவுமே அவருக்கு வருத்தம் வந்து அங்கே நிற்க மாட்டார். இந்த வந்தாரன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவார். தனியாக போய் ஒரு இடத்துல நின்றுட்டு ரொம்ப கலங்கிட்டு அதுக்கப்புறமா சுதாரிச்சுட்டு இங்கே வருவார். அந்த மாதிரி தான் போவார். இப்போ எவ்வளோ ஆறுதல் படுத்துவாங்க. அங்கே தான் இவர் வருவார். இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்து என்னன்னா ஆல்ரெடி வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீமில் வந்துட்டு நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து ரயில்வேல வேலை கொடுப்பாங்க. இவரும் நல்ல கிரிக்கெட் விளையாடுறவரா இருப்பாரு. ஹீரோ பற்றி அவருக்கு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பையன் பேர் என்ன மாஹியா நல்லா விளையாடுறான் அவனுக்கு வந்துட்டு ரயில்வே டிக்கெட் வேலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் சொல்லணும்னு இப்போ மகனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ரயில்வே வேலைனா சும்மா கிடையாது அப்படின்னு அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இப்போவே உங்க மகனை நாங்கள் கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு இதில் உடன்பாடே இருக்காது. ஏன்னா அவருக்கு கிரிக்கெட் விளையாடுறதுல ஆர்வமா இருக்கும். தனியாக நிற்கிறத பார்த்தோன்னே பாக்கா வந்து பேசுவாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்பா கிட்ட நீ சொல்லலாம்னு கேட்பாங்க. அப்பாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறாரு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு உனக்கு பிடிச்சிருந்தா அதை நீ செய் அப்படின்னு எனக்கு கிரிக்கெட் விளையாடும் பிடிச்சிருக்கு இதுவும் என்ன சேர்ந்து இல்லைன்னு அவங்க உடனே அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா நீ நல்லா விளையாடு நீ நல்லா வேலை பண்ணி நல்லா விளையாடு நீ நல்ல கிரிக்கெட்டரா ஆவ எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா வேலை பார்த்தீங்கன்னா இந்த வேலையிலேயே உனக்கு நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியாமல் அங்கே கிளம்பி வருவார். இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா இருக்காருல அவர் பயங்கரமாக பால் போடுவார். என்ன மாதிரி பால் போட்டாலும் ஹீரோ பயங்கரமாக அடிப்பார். அவருக்கே பிடிச்சி போயிடும். ஒரு கட்டத்தில் ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிட்டு நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் டெய்லி வேலை முடிச்சு அதாவது இப்போ வேலைக்கு சேர்ந்துட்டாரு. வேலை முடிச்ச உடனே கிரௌண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால இதே மாதிரி அவர் ஹீரோட லைஃப் வந்து ரொம்ப பிஸியாகவே போகும். பாலில் வேலை நைட்டில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரியே போகும். இப்போ ரூம் மேட் தான் இவர் இப்போ ரூம் காட்டணும் அவர் தங்கறதுக்கு இப்போ ரூம் காட்டணும்ல ரூம் பார்த்தீங்கன்னா இந்த கதவை சாத்தினா தான் இந்த கதவை திறக்க முடியும். இந்த கதவை சாத்தினா அந்த மாதிரியான சின்ன ரூம் தான் இருக்கும். சின்ன ரொம்ப இடமா தான் இருக்கும். இதுவே ரொம்ப பெருசாக தான் இருக்கு அப்படின்னு இந்த வந்துருவாங்கன்னு 3 பேர் இருக்காங்க இந்த ரூம்ல தங்குறதுக்கு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சிலதா போயிடணும்னு சரி சார் யார் அவர் எங்க படுப்பாரு அப்படின்னு கேட்கும்போது நான் எங்க வேணா படுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடு ரொம்ப சின்ன வீடு அந்த மாதிரி இருக்கும். 4-5 பேரோட சேர்ந்து தங்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே ரயில்வேல வேலை பார்க்குறவங்களா தான் இருப்பாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் லைஃப் ஓடிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு இந்த வேலை பார்ப்பாரு. இங்க வந்து எல்லாரும் சீனியர்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க கெத்த அது மாதிரிலாம் கட்டதப்பெல்லாம் இருக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லும்போது என்ன சார் சொல்றீங்க எவ்வளோ பேர் கூட
விளையாடி இருக்கீங்க இந்த பையன் ஸ்பெஷலானு உனக்கு கிரிக்கெட் விளையாட இந்த வயசுல வருமான்னு கேட்பாரு அப்படி முடிச்சிட்டு இருப்பாரு அப்படி வந்து அந்த பையன் கூட போய் விளையாடிப்பாரு அப்ப தெரியும் அவன் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு இங்கேயும் பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்வாருன்னா வா வேலை முடிச்சுட்டு வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பிராக்டிஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு ஹீரோ பக்கம் வேகம் கிளம்புவார் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அவங்க அக்காக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருப்பாங்க கல்யாணத்துக்கு ஹீரோ வந்திருப்பாரு அந்த வேலையை நல்லபடியா முடிஞ்சிடும் இப்போ இங்க வந்துட்டு ஹீரோ வந்து அந்த வேலை முடிச்சுட்டு ரயில்வே டிக்கெட் கொடுக்குற வேலை முடிச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைன் வசூலிப்பாங்கல்ல ரயில்வே டிக்கெட்ல எடுக்காதவங்களுக்கு வந்து ஃபைன் வசூலிக்கிற வேலையா தான் இருக்கும் அது பண்ணிட்டே இருப்பாரு ஹீரோ இப்போ வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்கிறத இவர் பார்த்துருவாரு என்னதான் நீ நினைக்கிற என்னதான் யோசிக்கிறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இவர் கேட்பாரு இல்ல ஒண்ணு இல்ல மனசுலயே வச்சுக்க கூடாது எதா இருந்தாலும் வெளியே சொல்லணும் அப்பதான் சரி வரும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் நான் எதுக்காக இங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல இதுல நான் ஜெயிப்பனா இல்லையானு எனக்கு தெரியல எதுல நான் போயிட்டு இருக்கேன் என்ன இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில இருக்க ரொம்ப வருத்தப்படுவாரு ஒரு இதா பேசும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும் இவ்வளவு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டா அப்படி நீ பாட்டுக்கு இருக்க இங்க பாரு அது மனசுல உள்ளதை நீ எப்பவுமே வெளிப்படையா பேச இது பண்ணிக்கணும் உனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டியதே இல்லை நீ கிரிக்கெட் விளையாடணும் ஆடு எங்கெல்லாம் உனக்கு மேட்ச் கூப்பிடுறாங்களோ எல்லா மேட்சுக்கும் நீ போ அதே மாதிரி உனக்கு பிராக்டிஸ் எக்ஸ்ட்ரா தேவைனாலும் நீ எடுத்துக்கோ இந்த அட்டெண்டன்ஸ் அது இதுன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ அதெல்லாம் கவலையே படாத அப்படின்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும் அதுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு இப்போ இவர் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு பேசிட்டே வந்துட்டு இருப்பாரு ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு இருப்பாரு விளையாடிட்டு தான் இருக்கேன் இப்போ கிரிக்கெட் விளையாடுறது இல்லை ஃபுட்பால் தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டாங்க எந்திரிச்சு போவாரு அது இவர் சோகமா பேசிட்டு இருக்கிறது இப்போ வெளியே இருந்து வந்து 2 பேர் பார்த்துட்டு என்ன ஆச்சு ஃபோன் தானே பேசுறா ஏன் இப்படி பண்ற ஷாக் ஆகுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபோன் டெட் ஆகி 3 நாள் ஆகுது அவன் ஃபோன் பேசுறானே என்ன ஆகுது அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பி அனுப்புனாங்க அவன் பைத்தியம் போயிடும் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் பாட்டுக்கு புலம்புவாரு இது அப்புறமா தான் தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவர் பிராங்க் பண்ணிருப்பாரு அப்பதான் ஹீரோ கேட்பாரு என்ன நான் இப்படி ஆயிட்டனே முடிவே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க இவரை வம்பு வளர்க்கறதுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பிராங்க் மாதிரி பண்ணிருப்பாங்க அது சும்மா ஒரு காமெடிக்கு அது மாதிரி பண்ணிருப்பாங்க அதோட சேர்ந்து எல்லாரும் அவர் வச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க அதோட ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வரும் உடனே வந்து மேனேஜ்மெண்ட்ல பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு இவர் டேரக்டா அவர் பார்க்க வருவாரு இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா நம்ம அடிக்கடி இப்போ லீவ் எடுக்கிறாங்கல்ல அதனால பிராக்டிஸ்க்கு அந்த லீவ் எடுக்கிறதுனால இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் இல்ல அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க அதனால இந்த இவர் மேல இப்போ என்கொயரி வந்திருக்கும் ஹீரோ மேல என்கொயரி வருது இப்போ 2 நாள்ல உனக்கு கூப்பிடும் அதுக்குள்ள நீ என்னன்றது ரெடி ஆயிக்கும் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே உட்காந்து தனியாக உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பாரு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு யோசிப்பாரு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்ப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தான் கவனம் செலுத்த முடியும் ஒன்று வேலை இல்லைன்னா வந்து கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நம்ம முடிவெடுத்தாகணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு ஆனால் அவருக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிச்சதுனால அதிலே முடிவெடுத்துட்டு இப்போ ஊருக்கும் ஏறி வந்துருவாரு வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து அந்த வேலையை விட்டுலான்னு இருக்கேன்னு சொல்லுவாரு அவங்க அப்பா வேலையை விட்டுட்டு அப்படி என்ன பண்ண போற அப்படின்னு நான் கிரிக்கெட்ல கவனம் செலுத்தணும் நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அப்பா வந்து புரிஞ்சுக்க மாட்டாரு அதெல்லாம் சரி வராது அதெல்லாம் எதுவும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அவருக்கு விருப்பம் இல்லாட்டி மகனோட ஆசைக்காக சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாரு ஹீரோக்கும் அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியா இருக்கும் இப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ அப்பா அம்மா அக்கா எல்லாருமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிராப் பண்ண வந்திருப்பாங்க வந்துட்டு கவனமா போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட ஹீரோ அங்கிருந்து வந்து இப்போ இங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஃபுல் டைம் வந்து பிராக்டிஸ்ல தான் அதாவது மேட்ச்ல தான் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ரொம்பவே ஆர்வமா இருப்பாரு சரி இதுதான் வேணும்னு முடிவு எடுத்துட்டு இருக்கேன் ஆனா அதுல நல்லா நீ சாதிக்கணும் நல்லா வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோட அப்பா வந்து ஹீரோக்கு சொல்லுவாரு சரின்னு சொல்லி ஹீரோ எல்லாமே கேட்டுப்பாரு இப்போ இதுதான் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது இந்தியா ஜெர்சி போடுறது ஃபர்ஸ்ட் டைம் அது போடும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா போட்டிருப்பாரு ஆனா சரியா விளையாட மாட்டாரு அந்த மேட்ச்ல அவருக்கு வந்து அந்த ஒரு பதட்டம் இருக்கும்ல அந்த பதட்டத்துல வந்து சரியா விளையாடாம இருந்திருப்பாரு வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து ஹஸ்பண்டோட கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா தான் ஏன் முடிய வெட்டாம இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அப்பாக்குள்ள கேரக்டர் மாதிரியே கேட்டுட்டு இருப்பாரு அவங்க அம்மா வேற வழியே இல்லாம அமைதியா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதோட பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஒரு இதாக போயிருக்கும் ஹீரோ வந்து சரியா விளையாடி இருக்க மாட்டாரு அப்படின்றதுனால ஏன் இப்படி பண்றாங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யோசிச்சிட்டே இருப்பாங்க இல்ல பாத்தீங்கன்னா இப்ப அங்கிருந்து திரும்புவாங்க இப்பதான் ஹீரோயின் வந்து வருவாங்க ஹீரோ பக்கத்துல வந்து உட்காரும்போது உள்ள வந்துட்டு எல்லாரும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு ஹீரோயின் பார்ப்பாங்க இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் ஆகணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அதாவது ரொம்ப டயர்டா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் திரும்பி பார்ப்பாங்க ஹீரோவும் அதே ட்ரெஸ் போட்டுருக்கணும் நீங்க கிரிக்கெட் டீமோட வந்தீங்கன்னு கேட்கும்போது ஆமா ஹீரோ சொல்லுவாரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது இல்ல அது வந்து அப்படி தயங்குவாரு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் வாங்கி தரீங்களான்னு கேட்கும்போது அவரால் தட்டவே முடியாது அவர் அவ்வளோ சொல்லுவாரு ஆனால் அவங்க வல்கட்டாம கேட்கறதுனால சரின்னு சொல்லிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெண்டுல்கர் இருக்காருல அவர்கிட்ட போயிட்டு அவங்க பேர் வந்து என்னன்னு கேட்பாங்க அவங்க பேர் பிரியங்கா அவங்களோட பெரிய ஃபேனா ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ கேட்கும் ஒரு போட்டு கொடுத்துருவாரு வாங்கிட்டு வந்து ஹீரோவும் கொடுத்துருவாரு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இப்போ அவர் பக்கம் திரும்பி வந்திருப்பாரு அப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க நான் அதே டீம்ல வந்துட்டு விக்கெட் கீப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமா போயிடும் ஒரு டீம்ல உள்ளவரை கொடுத்து இன்னொருத்தர் ஆட்டோகிராஃப் கேட்கும்போது வருத்தமா இருக்கும்ல அதை பண்ணிட்டோமே ரொம்ப வருத்தப்படுவாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க பரவாயில்ல விடுங்க நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சாதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு இப்பவே பாருங்க சரியா விளையாடல அதனால லாஸ்ட் சீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மேட்ச் இருக்கு அதில் நான் இருக்கேனா இல்லையானே தெரியல அதுக்கப்புறம் எங்க என்னன்னு தெரியும் சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாரு அப்படியே சாஞ்சிப்பாரு உடனே ஹீரோயின் ரொம்ப சங்கடமா போயிடும் அவங்க வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து நல்லா விளையாடுவீங்க நாளைக்கு உள்ள மேட்ச்ல வந்துட்டு கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்க நல்லா விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா பேசுவாங்க ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்கன்னு அதெல்லாம் அப்படிதான் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஒருவேளை அப்படி நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்னா நான் எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்றது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களும் நம்பர் கொடுத்துருவாங்க அதோட பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாரு ஆல்ரெடி அவருக்கு எப்பவுமே அது யாரா இருக்கும்னா அந்த ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அழகா அந்த நல்லா விளையாடிட்டு இருப்பாரு அவர் தான் வந்து ட்ரிங்க்ஸ்க்கு வந்து ரொம்ப இதா இருப்பாரு அப்பவே ஹீரோ கேட்பாரு நீ கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறியா அந்த மாதிரி குடிக்காரன் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அது இல்லாம அவர் சண்டை போடுவார் அந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்போ பார்த்துக்கோங்க நம்ம தோனிக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் பிடிக்காது ஸோ அவங்க ரசிகராக இருக்க யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படியாவது நம்மள திருத்திக்கணும்ல அதுக்காக சொல்றேன் அதனால அவர் சத்தம் போட்டு இன்னும் அந்த பழக்கத்தை விடலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை போட்டு கண்டுபிடித்திட்டே இருப்பாரு அதோட பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு கால் வரும் அதில் பார்க்கும்போது வந்து நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்ல வந்து இவரும் செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்றது சொன்னோம் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இப்போ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்ல எப்படியாவது நம்ம விளையாடி ஜல்ல அவர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இவரோட பேர் என்னன்னு கேட்கும்போது நாளைக்கு வந்து ஸ்டேடியத்தில் பார்த்து
தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. இப்போ ஒரு விளையாடும் போதே அவங்க டிவில பார்ப்பாங்க. அப்போ ஒரு பேர் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிரும். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி அவர் விளாசி தள்ளுவாரு. அப்படியே செம்மையா விளையாடிருவாரு. அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். அதாவது பிடிக்காம யாருமே இருக்க முடியாது. அப்படியே ஒரு சில பேர் இருந்தா கூட அவர் டோனி விளையாடுறத பார்க்கும்போது நம்ம மெய் மறந்து தான் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் அவரோட விளையாட்டு, அவரோட கேரக்டரும் சரி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் ஃபேமிலில எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இவரும் நினைச்ச மாரியே அந்த விளையாடிட்டாரா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்பர் குடுத்துருப்பாங்களா, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்ததும், அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக கால் பண்ணோனே, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஞாபகம் வச்சு எனக்கு கால் பண்றாங்கன்னு இவங்களும் அவங்க பேர் சொல்லுவாங்க. அதோட மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது, நான் டெல்லியில இருக்கேன்னு சொல்லும்போது, அவுரங்காபாத் வந்து அவ்வளோ தூரம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு இப்ப ஹீரோ வந்து அவங்கள பார்க்கறதுக்காக வருவாரு. அவரு வரும்போது பார்த்தீங்கன்னா, தலையில ஹெல்மெட்லாம் போட்டு, அதாவது வெளிய தெரியாத மாதிரி நெறைய கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் சுத்திப்பாங்கல்ல. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு 4 இடத்துக்கு போவாங்க. அப்படியே அங்க சுத்தி காட்டுவாங்க. அப்படியே ஒரு பாட்டு வரும். அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பாட்டுலயே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிரும். அதோட ஆனா வெளிப்படையா சொல்லிக்க மாட்டாங்க. லவ் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு 2 பேருக்குமே பிடிச்சு போயிருக்கும். ஏன்னா இன்னும் சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதுக்காக அவர் வெயிட் பண்ணுவாரு. அவர் சாதிக்கிற வரைக்கும் அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி ஹீரோயின் நினைப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறதுனால 2 பேருமே அப்படியே சைலண்டாவே இருப்பாங்க. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஆசை ஹீரோவோட ஹீரோயினுக்கு ரொம்ப அதிகமாவே இருந்துட்டே இருக்கும். அதோட இப்படியே மாறி மாறி வந்து பார்க்கறது, அப்படி அதே மாரியே போயிட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு இப்ப நெறைய ஆட் நடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு வரும். நெறைய ஆட்லலாம் நடிச்சிட்டு இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "நம்மளுக்கு நெறைய டைம் இருக்குல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நெறைய டைம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானம் சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கிடையில ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாக்கு கால் பண்ணி கேட்பாரு, "சந்தோஷமா இருக்கீங்களாப்பான்னு?" "ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. விளையாட்டுல தான் அதாவது படிச்சா தான் சாதிக்க முடியும்னு நான் நெனச்ச எண்ணம் வந்து தப்பு. அப்படின்றத புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லுவாரு. அதோட அவங்க அப்பாவும் புரிஞ்சுப்பாரு. இப்ப கிரிக்கெட்ல பையன் வந்து சாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவரும் தெரிஞ்சுப்பாரு. அதோட அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இருப்பாங்க. அதோட இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட பேசும்போது என்ன சொல்வாருன்னா, "என் நம்பருக்கு வந்து நீ கால் பண்ணாத அது வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். ஏதாவது சொல்றதா இருந்தா சிட்டு நம்பருக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்வாரு. ஆனா சிட்டு நம்பருக்கு இவரே கால் பண்ணி பார்க்கும்போது அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. அதோட இப்ப ஹீரோயின் கால் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, டைம் இருக்குன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் நெறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. சரி நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வருது. என்ன கிஃப்ட் வாங்கி வைக்கட்டும்னு நான் வேலண்டைன் டே எல்லாம் கொண்டாடுறது இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வாரு. சரி ஓகே என்ன கிஃப்ட் வாங்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது சீப்பா நல்ல ஒரு வாட்சா வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இவருக்காக போயிட்டு ஒரு நல்ல வாட்ச் ஒண்ணு வாங்குவாங்க. வாங்கிட்டு அப்போ ஒரு பாட்டு வரும். அப்படியே ஹீரோவ நினைச்சிட்டே அவர மீட் பண்ண போற சந்தோஷத்திலே வந்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத விதமா வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். ஒரு லாரி வந்துட்டு இவங்க கார் ஓட்டிட்டே வருவாங்களா, அந்த லாரி வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்கள ஃபுல்லா அப்படியே இடிச்சு விட்டு கார் அப்படியே கவுத்தி போட்டு விட்டுரும். அது ஒரு மாதிரியான ஆக்சிடென்ட்ல அப்படியே அந்த ஸ்பாட்லயே வந்து ஹீரோயின் வந்து இறந்து போயிடுவாங்க. இது ஹீரோக்கு சுத்தமா தெரியாது. அவர் பாட்டுக்கு அங்க விளையாடிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் அதெல்லாம் இருக்கு. அதனால அந்த இது வந்து அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. இப்போ இந்த மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப ஹீரோ வந்து ஊருக்கு கிளம்பி வருவாரு. ஹீரோயினுக்கு கிஃப்ட் எல்லாம் வேற வாங்கிட்டு வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வந்திருக்காது. அப்ப வந்துட்டு அவரோட அந்த சிட்டுன்னு இருக்கார்ல, அவர்கிட்ட கால் பண்ணி ஹீரோயினுக்கு கால் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, "அது நீ நேர்ல வா நம்ம பேசலாம்" அப்படி இப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. "பரவால்ல நீ எதா இருந்தாலும் இப்பவே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் அழுதுகிட்டே வந்து என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த அப்படியே சொல்லிருவாரு. அது வந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடும். இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு." "அப்ப நாங்களும் வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க கார்ல வர ஃப்ரெண்ட்ஸ். "இல்ல, இல்ல நான் அந்த வேலைய முடிச்சுட்டு நானே வீட்டுக்கு வந்துர்றேன். நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவங்களலாம் அனுப்பி விட்டுட்டு, இவரு அப்படியே அங்க அவரால முடியாது. அவருக்கு வந்து அவ்ளோ அந்த எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்ல. அந்த வேதனை அத அவர் தன்னால அப்படியே தனியா இருந்து தான் அதெல்லாம் ஃபீல் பண்றாங்க. அந்த மாரி ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாரு. நெனச்சு நெனச்சு அழுவாரு. ஏன்னா, "நமக்கு இன்னும் டைம் இருக்குன்னு கேட்கும்போதெல்லாம் அப்படி தானே சொல்லியிருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரால தாங்கிக்கவே முடியாது. இதுல இன்னும் கொஞ்சம் உடைஞ்சு போயிடுவாரு. இன்னும் கொஞ்சம் உடைஞ்சு போய் சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது விளையாட்டுல. அந்த மாரி தான் போயிட்டே இருக்கும். அதனால திரும்ப வெளிய வரணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப தான் இவர பார்ப்பாரு அந்த மேனேஜர், அப்பாவோட மேனேஜர். அவர் வந்து இப்ப இவர்ட்ட சாரி சொல்வாரு. "அன்னைக்கு இருந்த அவசரத்துல உன்னோட லெட்டர் உனக்கு கிடைக்காம போனதோட, உன் கையில பணம் இருக்கான்னு கேட்காம கொள்ளாம உன்ன நான் அனுப்பிட்டேன். அன்னைக்கு இந்த மீட்டிங் டென்ஷன்ல எதுவும் நினைச்சுக்காதன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்னு சொல்லுவாரு. உதவி செய்றாங்க, இல்ல அவங்கள்ட்ட எப்பவுமே மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ இருப்பாரு. அதோட பைக்க வந்து ரிப்பேர் பண்றது, பைக்க ஓட்டுறது அப்படி இப்படிமா அவரோட கவனத்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்திப்பாரு. கொஞ்சம் ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் விளையாட்டுல அப்படி இப்படின்னு இருப்பாரு. பாருங்க லவ் ஃபெயிலியர் ஆனா கூட நம்ம தோனிலாம் வந்து எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகல. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இது ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா, அதோட ஃபோக்கஸ் பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுல தான் கவனம் செலுத்துவாங்க. லைஃப்ல ஒண்ணு நடந்துட்டா உடனே உடைஞ்சு போய் அங்கேயே நம்ம லைஃப்ப முடிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படின்ற மாரி அவங்க நல்ல வழியில போணுன்ற மாரி போயிருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் டீம் கேப்டனாவும் ஆயிருப்பாரு. ஆனதோட பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிற மாரி டீம் இருக்கணும். இந்த 3 பேர் வந்துட்டு கொஞ்சம் மாத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அந்த 3 பேர் நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லும்போது நல்ல பேட்ஸ்மேன் தான். ஆனா வந்து அது சில விஷயத்துக்கு வந்து அவங்க அவங்க நான் இல்லன்னு நான் சொல்லல. எனக்கு தகுந்த மாரி டீம் இருந்தா தான் என்னால வந்து கொண்டு போக முடியும். அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல எல்லாரும் பேசுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அங்க முடிச்சுட்டு இப்ப சிஎஸ்கே அந்த மாரி டீம் ஆரம்பிக்கிற அந்த டைம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த எல்லோ கலர் ஜெர்சி இருக்குல்ல, அது போடுற மாரி இருக்கும். திரும்ப அதுக்கு தனியா நெறைய ஆட்லலாம் ஹீரோ நடிச்சிட்டே தான் இருப்பாரு இடையில இடையில. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ரூம் பெரிய அதாவது இப்ப என்ன சொல்றது 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கும்ல, அந்த மாரி ஹோட்டல்ஸ்ல வந்து ரூம் போட்டுருப்பாங்க. அது வந்து கீ வந்து உள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவர் பேச வருவாரு. பேசும்போது அங்க ரிசப்ஷன்ல நிப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க தான் இவர் வந்து டோனி அப்படின்னு சொல்லிட்டு நேம் குடுத்துருப்பாங்க. நீங்க தான் டோனின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படி இப்படின்னுவாங்க. "ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்கன்னோனே, ப்ரூஃப் காட்டுறதா மேடம், ரூம்ல தான் எல்லாமே இருக்கு. அது ரூம் ஓப்பன் பண்ண அந்த கீய தான் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இவங்கள்ட்ட வேற ஒரு கீ இருக்கும்ல, அது சரி வாங்க அப்படின்னு இவர் பக்கத்துல இன்னொருத்தர் நிக்கிறவரு இவர் யாரும் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா வந்து இவர் வந்து எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, ரூம் கதவு தொறக்கும்போது பாக்கெட்ல இருந்த ப்ரூஃப் எடுத்து கொண்டு வந்து காட்டுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்துட்டு சாரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மத்தவங்கலாம் வந்து எல்லாருமே ஒரு வெல்கம் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இவர் டோனி பெரிய கிரிக்கெட்டர், நிறைய செலிபிரிட்டி அப்படின்னு சொன்ன உடனே, இவ்ளோ பெரிய ஆள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாரி இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி போய் சாரி கேட்டலாம் அப்படின்றதுக்காக இவங்கள்ட்ட வந்து சாரி கேட்க வருவாங்க. வரும்போது டக்குனு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "உங்க ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் அப்படின்னும்போது, "நீங்க உங்க வேலைய மட்டும் தான் பார்த்தீங்க. நான் யார் என்னன்றத நீங்க பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாங்க. "இல்ல நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேனால எனக்கு கிரிக்கெட் தெரியாது." இல்ல நான் இத சொல்ல வரல. நான் வேற ஏதோ சொல்ல வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க
சமாளிப்பாங்க. அதோட அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் இவங்களோட பிஹேவியர் பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு யார் என்ன எல்லாருமே பேர் சொன்ன உடனே இப்படி தானே இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஆனாலும் ஓகே அவங்க வேலைய மட்டும் அவங்க கவனமா பார்க்குறாங்க அப்படின்றதுனால அவருக்கு பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமா ஆட்டோகிராஃப் கேட்கவும் இவங்களும் போட்டு குடுத்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப பேசிட்டு இப்ப தான் ரூம்குள்ள வந்து உட்கார்ந்திருப்பாங்க. ஹீரோ உட்கார்ந்திருக்கும்போது டிவில இஷ்டத்துக்கு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். ஹீரோ டோனிக்கும் வீருக்கும் சண்டையா? டோனி இருக்கிற மேட்ச்ல வீர் விளையாட மாட்டாரா? வீர் இருக்கிற மேட்ச்ல டோனி விளையாட மாட்டாரா? அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவே இப்ப தான் பார்ப்பாரு. என்னடா இது அப்படின்ற மாரி. அப்படிதான் இருக்கு நம்மளுக்கு நம்ம சொல்லுவோம்ல. சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது சம்மந்தப்பட்டவங்களுக்கே அப்பதான் தெரியும் இது மாரி நடக்குது அப்படின்ற மாரி. அந்த மாரி அவங்க 2 பேரோட போட்டோ போட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அத பார்த்துட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க காலேஜ்ல இருப்பாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோ வந்து கால் பண்ணியிருப்பாரு. சும்மா பேசுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்க ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வரலாமேன்னு சொல்லும்போது, இந்த ஊர் ஒண்ணும் அவ்வளோ தூரம் இல்ல அப்படின்னு ஹீரோ வந்து நல்லா தான் பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு அவங்க லவர் பேசின அதே வார்த்தை இவங்க சொன்னவும் டக்குனு அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். டக்குனு ஃபோன வச்சுருவாரு. இவங்களுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியலன்ற மாரி இவங்களும் ஃபோன வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் சென்று என்ன யோசிச்சிருப்பாரோ தெரியல. டக்குனு வந்துட்டு இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு நான் அதாவது அந்த வார்த்தை இருக்குல்ல, அதாவது அந்த ஊர் வந்து அவ்வளோ தூரம் இல்லையே அப்படின்ற மாரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுல அவருக்கு ஒரு மாரி ஆயிருக்கும். டக்குனு கால் கட் பண்ணிட்டு இவரு என்ன பண்ணுவாரு, திரும்ப ஹீரோயின் கால் பண்ணுவாரு. நடுஜாமத்துல தூங்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்ப நீ சொன்ன இடத்துக்கு என்ன வர சொல்லிட்டு நீ தூங்கிட்டு இருக்க. இங்க வரதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னுவாரு. இப்ப இங்க வந்திருக்கீங்களா, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட கூட்டிட்டு கிளம்புவாங்க. ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நீ யார பார்க்க போற சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து டோனினா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அத சொல்லவே மாட்டாங்க. நீ சொல்றியா இல்லையா நான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. கதவு திறந்தோனே டோனின்னு அவங்க பார்த்த உடனே அவ்வளோதான். அப்படியே வாய பொளக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயின் புடிச்சு புடிச்சு கை பிடிச்சு இழுப்பாங்க. நீ கூப்பிட்டா நீ தனியா வரமாட்ட ஃப்ரெண்டோட தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு பேசிக்கிட்டே ஹீரோ உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே அவர் வந்து வெளிய தெரியாத மாரி ஃபுல்லா அந்த இது பண்ணிப்பாங்கல்ல, அந்த ஜெர்கின் மாரி ட்ரெஸ் போட்டுட்டு இப்ப வெளிய வருவாங்க. வா எனக்கு ஊர சுத்தி காட்டுங்க அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஊர சுத்தி காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. போற வழியெல்லாம் அந்த ஃப்ரெண்டோட தொல்ல பயங்கரமா இருக்கும். இங்க ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுலயே வந்து இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க பேசுறது கொள்றதெல்லாம் ஹீரோக்கு பிடிச்சிருக்கும். ஹீரோவையும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வரும்போது இப்ப ஆட்டோல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சென்டர்ல இருப்பாங்க. ஃப்ரெண்ட் இந்த பக்கம் போயிடுவாங்க. ஹீரோயின பார்ப்பாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோவ பார்க்கறதுனால ஹீரோ அந்த பக்கம் திரும்பிப்பாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் திரும்ப ஹீரோ ஃப்ரெண்ட பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாரி ஒண்ணும் இல்ல அப்படின்னுவாங்க. இதோட இப்ப ஹீரோயின் வந்து தயங்கி தயங்கி கேட்பாங்க. நான் உங்கள பார்க்க இங்க வரேன். நீங்க என்ன பார்க்க அங்க வரீங்க. இப்ப அடுத்து என்ன அடுத்துன்னு கேட்கும்போது, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டு, அடுத்து என்ன அப்படின்னா, திரும்ப உன்ன டிராப் பண்றதுக்காக நான் அங்க வருவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதோட 2 பேரும் அப்படியே இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அடிக்கடி இப்படி மீட் பண்றாங்க அப்படின்னு வந்து இப்ப வந்து பிரஸ்ஸுக்குலாம் தெரிஞ்சு அவங்கலாம் வந்துட்டு இப்ப கேட்க ஆரம்பிக்கும்போது, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லுவாங்க. இது ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். திரும்ப ஹீரோக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து இந்த மாரி எல்லாருமே கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அத வந்து இப்ப ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இப்படி கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா ஆகுது. நம்ம உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது. அப்படியே அமைதியா இருப்பாரு. சரி ஓகே நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் அவங்களும் கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு டைம் இருக்குல்லன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அதே மாதிரி அவங்க பேசுற மாதிரி இன்னொரு விஷயமும் பேசுவாங்க. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே என்ன கிஃப்ட் வாங்கி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது இல்ல அப்படின்னோனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வச்சிருவாங்க போன. ஆனா வந்து அந்த ஹீரோயின் இதே மாதிரி கேட்டிருப்பாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் வாங்குறோம் தான் கடைசியா அவங்க பேசினது. அதோட ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கடமானோன அவங்களும் நாளைக்கு உனக்கு மேட்ச் இருக்குல்ல தெரியாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு வச்சிருவாங்க. அடுத்த செகண்ட் இவர் யோசிச்சு பார்த்துட்டு கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு என்ன சொல்வாருன்னா, நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் அவங்க வாயிலிருந்து வந்து சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்கல்ல. அது ஷூரான்னு கேட்கும்போது அடுத்த மேட்ச்ல வந்து நான் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு ஷூரா சொல்றேன்னு ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அவ்வளவுதான் எப்படி சொல்றது நம்ம ஓரளவு சாதிச்சிட்டோம். அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் சாதனைய தொடர வேண்டியதா அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கும். அழகா இருப்பாங்க கல்யாணத்துல பார்க்கறதுக்கு. எனக்கு இந்த கப்பிள்ஸ் பார்க்கவே அவ்வளவு இதா இருக்கு. உண்மையான சூழல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதோட சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடும். சந்தோஷமா அதோட அதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு பாட்டும் அப்படியே வந்து போயிடும். இப்ப நம்ம எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு சீன் காட்டுனாங்கல்ல. ஹீரோ வந்துட்டு நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. அந்த சீனுக்கு அப்புறம் வரல ஃபிளாஷ்பேக் தான் இது ஃபுல்லாவே. இப்ப கல்யாணம் முடிஞ்சதோட இப்ப அந்த மேட்ச்க்கு தான் ஹீரோ வந்திருப்பாரு. அந்த மேட்ச்ல தான் இப்ப விளையாடி செம்மையா விளையாட ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ வரைக்கும் விளையாடிட்டு தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இன்னும் நல்லா விளையாடட்டும். என்னதான் வந்து ஏஜ் ஆயிட்டே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஐபிஎல் நடக்கிற வரைக்கும் டோனி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். எப்படி சொல்றது? ஒரு சிம்பிளான ஒரு 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 நல்ல ஒரு குணம் உள்ளவங்க, ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஒரு அமைதியான ஒரு சோல், ஒரு ஜென்யூனான ஒரு சோல் அப்படி சொல்லலாம். இன்னும் என்ன வார்த்தை சொல்லி அந்த இடத்த நம்ம நற்பது நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஒரு மனிதர் தான் நம்ம மகேந்திர சிங் தோனி. எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான அவங்களோட லைஃப் வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டோரிய வந்து இந்த கதை மூலியமா நம்ம பகிர்ந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.